கன்னட திரையுலகத்தில் படம் தற்போதெல்லாம் இந்திய அளவில் நல்ல ரீச் ஆகுது. கேஜிஎஃப்க்கு பிறகு அந்த வகையில் கன்னட சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான சுதீப் நடிப்பில் தானு தயாரிப்பில் விஜய் கார்த்திகேயன் இயக்கத்தில் வெளியேந்துக்கிற படம் தான் மேக்ஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்திங்கன்னா, மிகவும் தைரியமாக எதற்கும் அஞ்சாத இன்ஸ்பெக்டராக சுதீப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு புது ஸ்டேஷனுக்கு டியூட்டிக்கு ஜாயின் செய்கிறார். டியூட்டிக்கு முன்பே அரசியல் பிரபலத்தோட மகன் தடுமாறாக கார் ஓட்டி போலீஸாரிடம் சண்டை போடுவதை பார்த்து சுதீப் கைது செய்கிறாரு. அவர் கைது செய்துவிட்டு வீட்டுக்கு போகிற போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்கெல்லாம் ஒரு வேலை என ஸ்டேஷனை பூட்டி விட்டு செல்ல வந்து பார்க்கும்போது அந்த இரு கைதிகளும் ஒருவரை தாக்கி போலீஸ் துப்பாக்கியால் சுட்டு இறந்துருக்காங்க. இதை பார்த்த எல்லோரும் கடும் ஷாக்காக, அதே நேரத்தில் அங்கே இருந்த சிசிடிவியும் வேலை செய்யாமல் இருக்க, கண்டிப்பாக இதை செய்தது போலீஸ் தான் என நினச்சிக்கிறாங்களோன்ட்டு எண்ணி எல்லா போலீஸாரும் இந்த பிரச்சனையெல்லாம் சுதீப் எப்படி தீர்த்தாருன்றது தான் பரபரப்பான திரைக்கதை இந்த படம். லோகேஷ் எப்போது கன் கலாச்சாரத்தை கையில் எடுத்தாரோ, பிரசாந்த் நீல் எப்போது ஒன்மேன் ஆர்மியாக எல்லாரையும் அடிச்சிட்டு வைப்பது போல் எடுத்தாரோ, இந்த இரண்டையும் மிக்ஸ் செஞ்சு தான் தற்போதெல்லாம் அனைத்து பேன் இந்தியா படங்களும் வருது. அதில் ஒரு வகையாக வந்துள்ள படம் தான் மேக்ஸ். அதிலும் லோகேஷின் கைதி படத்தின் ஹெவி இன்ஸ்பிரேஷனில் வெளிவந்துள்ளது. சுதீப் ஒன்மேன் ஆர்மியாக தன் ஸ்டேஷனில் இருக்க கைதிகள் இறந்துடுறாங்க. அவர்களை தேடி ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிகாரிகள் மற்றும் கேங்ஸ்டர் குவிய சிங்கிள் ஷாட்டில் எப்படி டீல் செய்கிறன்றதை பார்த்தா சூப்பர் ஹீரோவையே எல்லாம் மிஞ்சும் சாகசம்தான். அவருடைய ரசிகர்களும் மாஸ் பட விரும்பிகள் செம விருந்து தான். அதிலும் எவ்வளவு பெரிய விஷயம் என்றாலும் அதை கூலாக அவர் ஹேண்டில் செய்யும் விதம் ரசிக்க வைக்குது. படம் சவுத் இந்தியா முழுவதும் ரீச் ஆக வேண்டும் என்பதற்காக நம்ம ஊர் நடிகர்களாக இளவரசருக்கு மிகவும் வலுவான கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அவரும் அதை சிறப்பாக செய்துள்ளார். கொஞ்சம் கைதி பட மரியம் ஜார்ஜையும் ஞாபகப்படுத்துகிறாரு. படம் முழுவதுமே ஆக்ஷன் தான். எப்படியும் அந்த 2 மரணத்தையும் சுதீப் மறக்கிறாரு. தன்னையே நம்பி இருக்கும் காவலாளிகளை எப்படி காப்பாற்றுறாரு என்ற பதட்டம் அவர்களைப் போலவே ஆடியன்ஸுக்கும் படம் முழுக்க தொற்றிக்கொள்ளுது. படம் ஜெட் வேகத்தில் பரபரப்பான செல்வது கூடுதல் பலம். அதிலும் எதிராளியை திசை திருப்பி 10 நிமிடம் டைம் கேட்டு சுதீப் செய்யும் சாகசங்கள் லாஜிக் மீறல்கள் என்றாலும் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. லாஜிக் என்றதும் தான் ஞாபகம் வருகிறது. அதெல்லாம் படத்தில் இருக்கிறதா முதலில் என தோன்றுகின்றது. ஏனெனில் துளி அளவு கூட லாஜிக் என்பது இல்லை. குறிப்பாக 10 இடத்தில் பிரச்சனை இருந்தாலும் சுதீப் 10ஐயும் முடித்து வைக்கிறார். அது பிரச்சனை இல்லை. அந்த 10 இடத்துல சுதீப் அவரே அடுத்தடுத்து வருவது தான். எப்படி ஃப்ளாஷ் போல் ஓடி வருகிறாரா என்று தான் கேட்க தோன்றுகிறது. படத்தின் ஒளிப்பதிவு சூப்பர். படம் முழுவதும் இரவு என்பதால் ஒளிப்பதிவு மிக முக்கியம் என்பதை உணர்ந்து நைட் எஃபெக்ட்ஸ் காட்சிகளை கூட தெளிவாக காட்டியுள்ளார். இசை, பாடல்கள் சோதனை, பின்னணி இசை சூப்பர். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா, படத்தோட ஆக்ஷன் காட்சி, விறுவிறுப்பு என சொல்லும் திரைக்கதை, சுதீப்போட நடிப்பு. மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஆக்ஷன் படம் தான், அதற்காக எவ்வளவு லாஜிக் மீறல்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மி செஞ்சுருக்கலாம். மொத்தத்தில் லாஜிக் பார்க்காமல் வந்தால் மேக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தான். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து 5க்கு 3 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.